சமீபமாக ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய விஷயம் வந்து பூதாகரமான ஒரு விஷயமா பரபரப்பான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. என்னன்னா வந்து தனுஷுக்கு வந்து ரெட்டு, அந்த ரெட்டுன்றது எப்படி இவங்க போடுவாங்க அப்படின்னு கார்த்தி நடிகர் சங்க சார்பாக நடிகர் கார்த்தி கேட்டிருந்தார். உண்மையிலேயே அவங்க ரெட்டுன்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. வந்து தனுஷை இனிமேல் வைத்து படம் எடுப்பவர்கள் எங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதற்கான காரணம் என்னென்னா, இப்போ யார் மீதும் யார் ரெட்டு போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வர முடியாது. அப்படி ரெட்டுன்ற ஒரு விஷயத்தை தூக்கியாச்சு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கவுன்சில் கூட வந்து நீங்கள் வந்து ஒரு முறை ஆலோசித்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட நடிகர்கிட்ட அந்த நடிகர் சம்மந்தமான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஏது அப்படின்றது வந்து கவுன்சில் ப்ரொடியூசர் கவுன்சில்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போ கேட்குற கேள்வி, ஏங்க இதுக்கு முன்னாடி வந்து சிம்புக்கும் ரெட்டு போட்டாங்க, விஷாலுக்கும் ரெட்டு போட்டாங்க, அப்போல்லாம் வராத நடிகர் சங்கம், அப்போல்லாம் வராத கார்த்தி ஏன் தனுஷுக்கு மட்டும் பொங்கிட்டாரு அப்படின்னு. இவங்க கவுன்சிலில், அதாவது வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் மட்டும் இதை தன்னிச்சையாக எடுத்த முடிவு கிடையாது. வந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விநியோக சங்கம், தியேட்டர் சங்கம், பெப்சி இப்படின்னு ஃபெடரேஷன் வாங்க அத்தனை கூட்டமைப்பும் சேர்ந்து தான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மேபி இது சம்மந்தமாக எங்ககிட்ட வந்து நடிகர் சங்கத்துக்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுங்களா? அது ஒரு தீர்மானமே போட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமோ இல்லை 2 மாதத்திற்கு ஒரு முறையோ நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஒரு மீட்டிங் வச்சு அந்த மீட்டிங்கில் வந்து கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பைலா இருக்குது, இல்லை ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அது காரணம் என்னென்னா, 2 தரப்புலையும் ஏதாவது பிரச்சனை இருந்து 2 தரப்புலையும் தீர்க்க முடியாத விஷயங்கள் இருந்தால் அந்த கூட்டம் வந்து இல்லை, அந்த மாதத்துக்கு ஒரு முடியோ 2 மாதத்துக்கு ஒரு முடியோ அந்த கூட்டம் நடக்கும்போது பேசிக்கலாம். வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து சொல்லலாம், இந்த ஹீரோ வந்து எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கரெக்டான கால் ஷீட்டுக்கு வராமல் இருக்காரு, அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் கேளுங்கன்னு. இப்போ நடிகர் தரப்புலேருந்து இந்த நடிகருக்கு நடித்து முடிச்சிட்டாரு, நீங்கள் சம்பளமே கொடுக்கல இந்த ப்ரொடியூசரு, அது என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லலாம். அது இந்த கூட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குதான். ஆனால் நடிகர் சங்கம் சார்பாக நீங்கள் பெரிய நடிகர், அதாவது மீடியம் நடிகர்கள் கூட யாரும் வரலன்னு வந்து கவுன்சில் தரப்புலேருந்து சொல்கிற கருத்துங்க. வந்து இன்னைக்கு கார்த்தி வந்து பேசுகிறாரு, கார்த்தி வந்து குரல் கொடுக்குறாரு, அவர் எத்தனை கூட்டத்துக்கு இது மாதிரி வந்திருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். சரி, அப்போ யார் அனுப்புவாங்க அப்படின்னா, இங்கே யாராவது ஒருத்தர் பொறுப்பில் இருக்கிறவர் இல்லைன்னா உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஒரு 2-3 கூட்டத்துக்கு நடிகர் நாசர் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது, இவங்க வந்து கூட்டத்தில் கலந்துக்கிறது, இப்போ ப்ரொடியூசர் சொல்கிற கருத்தை கேட்டுக்கிறது, இவங்க சொல்கிற கருத்தை அவங்க கேட்டுக்கின்னு கடைசியாக வந்து நான் இது சம்மந்தமாக வந்து விஷால்கிட்ட கார்த்திகிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே ஆற போட்டோம்னா அது பாட்டு காணாமல் போயிடும், அதை ஏன் நம்ம பெருசுப்படுத்துவானே, நமக்கு அடுத்தடுத்த படங்கள் இருக்குது, அடுத்தடுத்து படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அடுத்தடுத்து நம்ம வந்து பணத்தையும் கால் சீட்டையும் அப்புறம் வந்து சம்பளத்தையும் ஏற்றிக்கிட்டு இருக்க வேலை நமக்கு இருக்குது, இதில் போய் ஏன் தலையிடுவானே அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு மனநிலை தான் இன்றைக்கி அவங்க வந்து ரெட்டுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்காங்க. சரி, பர்டிகுலராக தனுஷை ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின் பொழுது நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, இன்றைக்கி வந்து அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் பேசினார் இல்லைங்களா, நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு கட்டக்கூடாதா, நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு கட்டினா உங்களுக்குலாம் எங்கேருந்து எரியுது, ஏன் நான் இதுவாகக்கூடாதுன்னு. ஐயா, நீங்கள் தாராளமாக போயஸ் கார்டனில் வீடு கட்டுங்க, லண்டன்லேயும் வீடு கட்டுங்க, யாருடைய அந்த தனி மனித சுதந்திரத்திற்குள் யாரும் விமர்சனம் செய்கிறதோ பொறாமைப்படுறதோ இவங்க இங்கே தான் இருக்கணும்னு ஒன்றும் முடிவே கிடையாது. அவரே கூட சொல்லியிருந்தார், நான் வந்து கண்ணம்மாப்பேட்டையில் இருந்தேன், நான் வந்து அங்கே சாதாரண ஒன்று கொடுத்துல இருந்தேன், நான் வந்து ஏன் போயஸ் கார்டனில் வீடு கட்டி நான் வாழறது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேள்விக்கிறார். இந்த போயஸ் கார்டன் வீடு அப்படின்ற அந்த விஷயத்துக்குள் வரும்போது தான் இந்த வீடை கட்ட ஆரம்பித்து இவருக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அந்த நிதி நெருக்கடி ஏற்படுற நேரத்தில் தான் சில சினிமா கம்பெனிகளிடம் நிறுவனங்களிடம் தான் பண்ணியிருக்காரு, நான் இவ்வளோ சம்பளத்தை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், மொத்தமாக ஒரு 3 படத்துக்கு 4 படத்துக்கு கால் ஷீட் கொடுக்குறேன், எனக்கு ஒரு தொகையை கொடுங்க, அட்வான்ஸ் தொகையை சேர்த்து வச்சு கொடுங்கன்னு. அவங்களுக்கு ஒரு இது தானே. இன்றைக்கி தனுஷ் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார், முன்னணி நடிகராக இருக்கிறார், அவரை வச்சு ஒரு படம் எடுக்கும்போது ஓடிடி டிஜிட்டல் இந்த மாதிரியான டேபிள் ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பெரும் தொகையாக பார்க்கலாம். ஒருவேளை இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னா ஒரு பெரிய வசூலை தரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு 5 படத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்ததாக நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை தவிர பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு போனாங்கன்னு தெரியல. சத்யஜோதி ஃபிலிம்ஸில் அடுத்தடுத்து படம் பண்ணுறேன்னு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்காரான்னு தெரியல. குறிப்பாக இப்போ ரெட்டு போடுறதுக்கான காரணம் என்னென்னா, 5 ஸ்டார் கதிரேசன் தயாரிப்பால் இதே தனுஷை வச்சு தான் பொல்லாதவன் ஆடுகளும் 2 படத்தை இயக்குனர். அவர் 2017 ஒரு அட்வான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு, 50 லட்ச ரூபாய் என்ன கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தனுஷ்கிட்ட போய் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு. நீங்கள் பாருங்கள், பொல்லாதவன் ஆடுகளும் தான் தனுஷோடைய சினிமா வாழ்வில் மிக முக்கியமான படம்.
அதை இயக்குனது வந்து வெற்றிமாறனாக இருந்தாலும் அதனுடைய முதலாளி வந்து 5 ஸ்டார் கதிரேசன் தானே. சரி 2017 உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அப்படியே நெருக்கி வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காரு வந்து ரொம்ப இதுவாக வந்து சார் கொடுத்தாச்சு, அந்த 50 லட்ச ரூபாய்க்கு வட்டி என்ன ஆச்சு? ஏன்னா உண்மையான விஷயங்க. யாரும் வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் வந்து வெளியே மார்க்கெட்டில் இருந்தோ அல்லது வெளியே எங்கேயாவது வட்டிகள் இருந்தால் பணம் வாங்கி பண்ணுறாங்க. கையில் வந்து ஆட் கேஷ் வச்சுன்னு யாரும் பண்ணுறதில்ல. அப்படி ஒரு தயாரிப்பாளர்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க, வந்து விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. ஆர்பி சௌத்ரி, அப்புறம் வந்து ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன், இவங்களாம் அந்த நேரத்தில் வந்து பெரும்பாலும் அவங்க ஃபைனான்ஸ் வாங்க மாட்டாங்க. ரொம்ப நெருக்கடியாக இருக்கும்போது தான் வாங்குவாங்க. ஆர்பி சௌத்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் 40 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு அந்த பணத்தையே கொடுத்துருவார் அந்த இயக்குனர்கிட்டயே. இதுக்குள்ளே முடிச்சுட்டு வாயா, ஒரு 28 நாளில் படத்தை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருந்தது. வந்து இப்போ சினிமா மாறிடுச்சு. வந்து இப்போ வந்து கோடிகளில் சம்பளம், கோடிகளில் பட்ஜெட்டு, எதை தொட்டாலும் கோடிகளில். இப்போ சாதாரணமாக ஒரு படம் ஹிட் அடித்த உடனே அந்த ஹீரோ வாங்குகிற சம்பளமே பார்த்திங்கன்னா 5 கோடி 6 கோடின்ற லெவலில் ஆகிப்போச்சு. அதனால் கடன் வாங்கி பண்ணுறதுனால நான் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன். 2017 வாங்கின அந்த வட்டிக்கான தொகை 2024 அசலை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, கால்ஷீட் கொடுங்க சார் அப்படின் பொழுது தனுஷ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக ஒரு தகவல். 2017 கொடுக்கப்பட்ட அந்த தொகை, அட்வான்ஸ் தொகை, அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 2024 இப்போ வந்து ஒரு கதிரேசன் ரொம்ப அழுத்தி தயவுசெய்து இப்பயாவது கால்ஷீட் கொடுங்க அப்படின்பொழுது தனுஷ் தரப்புலேருந்து 2027 தான் தனுஷோட கால்ஷீட் கிடைக்கும்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்து அவர் கொஞ்ச நேரம் ஸ்தம்பிச்சு போயிட்டாராம். இன்னொரு தயாரிப்பாளருக்கு என்ன பிரச்சனைனா, எப்போ தனுஷை வச்சு ஒரு படம் வந்து இயக்கி அந்த படம் கிட்டத்தட்ட பாதி கிணறு தாண்டி இருக்குது, அது தான் அந்த பாதி கிணறோட நிற்குது, அதுக்கும் ஒரு அட்வான்ஸ் நான் கொடுத்துருக்குறேன், மீதியை வந்து முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்லுங்கன்றாரு. வேற யாரும் இல்லை, மறைந்த ராமநாராயணன் அவருடைய மகன் வந்து முரளி ராமசாமி. அவர் தான் மெர்சல் படம் எடுத்தவர். உண்மையிலே மெர்சல் படம் எடுத்தவர் எங்கே மெர்சல் ஆச்சுன்னு தெரியல. அதில் ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுச்சுங்க. ஆனால் நல்ல படம், நல்லா ஓடின படம், எங்கே வியாபார சிக்கல் ஏற்பட்டதுன்னு தெரியல. அதில் கொஞ்சம் நொடிஞ்சு போனவர் தான். ஏன்னா ராமநாராயணன் அவர்கள் வந்து பட்ஜெட்குள்ளே மாடு பாம்பு இதெல்லாம் வச்சே படம் பண்ணிருக்கு. ஹீரோவை நம்பாமல் விலங்குகளை நம்பி படம் கொடுத்து ஒருத்தருங்க. ஆடி வெள்ளின்னு ஒரு படம் ஆடி மாதம் சக்க போட்டுது. ஒரு யானையை வச்சு வெண்ணிராடை மூர்த்தி காமெடியை வச்சு அந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி காமிச்சாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான இயக்குனராக இருந்தார். அதிக படங்களை இயக்குனர். அவருடைய மகன் அவர் வந்து அவருக்கு கால்ஷீட் கொடுத்துருக்காரு தனுஷ். அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவர் முதல்ல கொடுக்குற காலத்தில் வந்து தனுஷ் பெரிய நடிகராக இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கி கோடிகளில் மிகப்பெரிய நடிகராக மாறி இருக்கலாம். ஆனால் கொடுத்ததுக்கு இருக்கிற நாட்டில் போய் முடிச்சு கொடுத்துட்டு படத்தை வந்தால் அவரு தான் முன்னாடி தான் வரட்டுமே, ஒரு சிக்கலில் இருந்த ஒரு ப்ரொடியூசர் மேலே தான் வரட்டுமே அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து. இல்லையா எங்கே பிரச்சனை ஏதுன்னு தெரியல வந்து. ஆனால் அது இந்த காரணங்களுக்காகத்தான் அங்கே வந்து ஒரு ரெட்டுன்ற ஒரு விஷயம் கூட கிடையாது. நீங்கள் தனுஷை வச்சு படம் எடுக்கிறதா இருந்தால் எங்களிடம் கேளுங்கள் அப்படின்னு இந்த முறை கவுன்சில், அதாவது வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த முறை நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு. இவர் கார்த்தி சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கேட்கல, எங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் வந்து இல்லைங்க, நான் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த 2 மாத கூட்டமாக 2 மாதத்துக்கு ஒரு நடக்கிற அந்த கூட்டத்துக்கே வந்து எந்த நடிகரும் வராதவங்க, அவங்க எங்கேயுமே வராதவங்க அப்படின்னு இன்னொரு கதை தமாஷான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்னென்னா, நடிகர் சங்க கட்டடத்துக்கு வந்து நிதி கேட்டாங்க இல்லைங்களா, அந்த நிதிக்கு ஒவ்வொரு நடிகர்கிட்ட கேட்கும் பொழுது ரஜினி கொடுக்க முடியாது போன்னு சொல்லிட்டாராம். அதனால் ரஜினியோடைய முன்னாள் மாப்பிள்ளையான தனுஷுக்கு செக் வச்சுருக்காங்க அப்படின்னு இப்படியும் ஒரு காமெடியான தகவல்லாம் போயிட்டுருக்கு. இன்னொன்று கவுன்சிலில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை வந்து அவங்க முன்னெடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னா, ரொம்ப சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வந்து ஓவர் ஆகிட்டே போகுது. இந்த தயாரிப்பு செலவு வந்து தாறுமாறாக போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ வராங்கன்னா அவங்களுக்கு உதவியாளராக ஒரு மேக்கப் அசிஸ்டண்ட்டு, இல்லை பர்சனல் மேக்கப்பு, இல்லது வேறு வந்து இந்த தண்ணி கொடுக்கறதுக்கு, அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு, அப்புறம் டயட்டிஷியன் அவங்க தனியாக கூட்டின்னு வருவாங்க, அதெல்லாம் ரைட்டு உங்களை. ஆனால் இந்த மாதிரி மேக்கப் அசிஸ்டண்ட்டு, மேக்கப்பு, அப்புறமா டச்சப் பாய், டச்சப் கேர்ளு, இவங்கெல்லாம் பெரும்பாலும் யாருன்னா பெப்சி தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களேருந்து தான் வந்து கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஆனால் சமீப காலமாக பாம்பேலேருந்து ஆட்களை கொண்டு வராங்க. ஒரு ஹீரோ வராருன்னா அவருக்கு அசிஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட 15 பேர் வராங்களாம். வந்து அந்த 15 பேருக்கும் பேட்டா சம்பளம், அவங்க தங்கிறதுக்கு ஸ்டார் ஹோட்டலு இல்லை சாதா ஹோட்டலு யார் கொடுக்கணும்னா அந்த ஹீரோ தான் கொடுக்கணும். அவன்னா என்னன்னா அவங்க கம்பெனி செலவில் தான் எழுதுகிறாங்க. அதாவது எவ்வளோ பெரிய விஷயம் வந்து. நீங்கள் உள்ளூரில் எடுத்துட்டிங்கன்னா ரைட்டு, வெளியூர் படப்பிடிப்பு, வெளிநாடு படப்பிடிப்புக்கெலாம் போனீங்கன்னா என்ன ஆகும் வந்து, ஒரு படத்தை ஆஸ்திரேலியாவில் எடுக்கிறீங்க, 15 பேரையும் கூட்டு போனீங்கன்னா என்ன ஆச்சுங்க வந்து 15 பேருக்கும் வந்து. இங்கேயாவது நமக்கு வந்து தரம் பிரித்து இருக்குது வந்து. இந்த ஹோட்டலு 7 ஸ்டார் ஹோட்டலு, 5 ஸ்டார் ஹோட்டலு,
இதுன்னு இருக்குது. வெளிநாட்டில் மேபி அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க தங்குறாங்கன்னா சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து நாங்கள் தங்குற ஹோட்டல்லே அவங்களும் தங்கட்டுங்கன்னுவாங்க. வந்து இவங்களுக்கான காஸ்ட்டே தான் அங்கே ஆகுது. வந்து இதுக்கு தயாரிப்பாளர் தரப்புலேருந்து தயவு செய்து இவ்வளோ கூட்டத்தை நீங்கள் தயவு செய்து கூட்டு வராதிங்க. அப்படி மீறி கூட்டின்னு வந்தால் கூட உங்களுக்கான செலவில் நீங்கள் கொடுக்குற சம்பளத்துலேருந்து கொடுங்க, எங்கள் தலையில் மிளகா அரைக்காதீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வந்து அதே சமயம் பெப்சியிலேருந்து ஆர்கே செல்லுமணி என்ன சொல்கிறது, எங்கள் பெப்சி தொழிலாளர்களை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இங்கே ரஜினிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மிக சமீபமாக அண்ணாத்த படத்துக்கு தான் நினைக்கிறேன் பர்சனல் மேக்கப் மேன் ஒருத்தர் கொண்டு வந்தது. நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மேக்கப்புக்கு அந்த மேக்கப் மேனுக்கிட்ட தாங்க மேக்கப் போட்டுவார் அவர். உண்மையிலே வந்து ஆனால் வந்து அந்த கம்பெனி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மேக்கப் போடுவார். ரஜினிக்கும் அவர் தான் போடுவாங்க, கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க தான் போடுவாங்க. இதுதாங்க நடைமுறை. வந்து ரஜினி நினச்சிருந்தாருன்னு வச்சுங்க, இதே படம் நினச்சிருக்கலாம். வந்து எனக்கு பாம்பேலேருந்து 10 பேர் வேணும், எனக்கு எடுபடியாக வந்து 70 பேர் வேணும்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் வந்து செய்யறதுக்கு தங்க தாமாளத்தில் காத்துட்டு இருந்தாங்க. இப்போவும் தான். ஆனால் அண்ணாத்தை பட சமயத்தில் தான் அவர் பர்சனலாக ரொம்ப கேட்டுக்கிறதுனால வந்து ஒரு பர்சனல் மேக்கப் பண்ண வச்சுங்க. ஏன்னா அந்த முகமெல்லாம் மாறி போயிருக்கு, வயதான தோற்றம் இருக்கிறதுனால ரொம்ப பார்த்து கிட்ட இருந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறும் பொழுது அதெல்லாம் வந்து டச்சப் பண்ணுறது, அது சரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் ஒத்துக்கிட்டாராம். வந்து இப்படிலாம் இருக்கிற அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட்டானவுடனே ஒரு ஹீரோ, நான் பேர் சொல்ல விரும்பலை, இப்போ சமீபத்தில் வந்து அந்த படம் வரதுக்கு முன்னாடி அப்படி வந்து அவரை வந்து 3 எழுத்து ஹீரோ ஆஹா ஓஹோ ஓஹோன்னாங்க. இப்போ ஒரு படத்துக்கு வராராம், வந்தவுடனே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து கேட்டாராம், என்னங்க 12 பேர் அப்படின்னா, 12 பேர் எனக்கு வந்து உதவியாளர்கள், எனக்கு இது இந்த 12 பேருக்கு நீங்கள் பேட்டா கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், இவங்க வந்து இந்த ஹோட்டல் தான் தங்கணும், வடபழனியில் இருக்கிற இந்த ஹோட்டலில் தான் இவங்களை தங்க வைக்கணும், நீங்கள் லாட்ஜில் கிஜில் இவங்களுக்கு ரூம் போட்டிங்கன்னா அவ்வளோதான், நான் ஷூட்டிங் வர மாட்டேங்கிறாரு. இப்படியாப்பட்ட வேதனையில் இருக்கார்கள். ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 16 படப்பிடிப்புலாம் நிறுத்த சொல்லியிருக்காங்க. உண்மையில் நல்ல ஒரு விஷயந்தான். வந்து நீங்கள் ஒரு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சரக்கு தேங்கி போச்சுன்னு வச்சுங்க, கிளியரன்ஸ் சேல்ஸ்னு ஒன்று போடுவாங்க. வந்து ஃப்ளாட்டு 50%, ஃப்ளாட்டு 75% அடிச்சு தள்ளுவாங்க. சினிமாவில் அப்படி பண்ணவே முடியாதுங்க. வந்து அவ்வளோ படங்கள் தேங்கி போயிருக்குது. இதை நீங்கள் வந்து ஃப்ளாட்டு 50% 75%க்கு தள்ளி விடுங்க தேட்டர்லனா எங்கேருந்து இப்போ தள்ள முடியும்? நீங்கள் வந்து ₹100 டிக்கெட்னா ₹50 அவங்க விற்க முடியுமா? அவங்களுக்கு கரண்ட் பில் கட்டணும், தொழிலாளருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. வந்து இப்படி தேங்கி போன படங்களை முதல்ல வெளியே தள்ளுவோம், இருக்கிற அந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்போம். அதற்கு ஒரே வழி படப்பிடிப்பை நிறுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயம். சரி, ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு ஒரு இறுதி கட்டத்தில் ஒரு எங்கேயாவது போய் ஒரு முட்டுச்சந்தில் போய் முட்டும் பொழுது தான் ஒரு விஷயம் வரும். வந்து இந்த செவத்தை தாண்டதா, இந்த செவத்தை உடச்சின்னு வர்றதா, இல்லை பேசி சுமூகமாக இந்த செவத்தை எல்லாரும் பேசி முடித்து ஒரு வழி அமைச்சு அதுக்குள்ளே பயணப்படுறதா அப்படின்னு இப்போ தமிழ் சினிமா அப்படி தான் வந்து ஒரு முட்டு சந்தில் வந்து அப்படி நிற்குது. என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.